ஆட்சியர் அலுவலகத்தில் நகை ஏலம் நடப்பதாக ஆசை வார்த்தை கூறி 5 லட்சம் மோசடி. மதுரை மாவட்டம் வண்டியூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா, முத்துமாரி தம்பதியினர். இவர்களுக்கு 22 வயதில் ஸ்ரீஹரி என்ற மகன் உள்ளார். இவர் ஒத்தக்கடை பகுதியில் மதுபான கூடத்தில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். பின்னர் அடிக்கடி ஸ்ரீஹரியும் சங்கரும் மதுபான கூடத்தில் சந்தித்து நட்பாகியுள்ளனர். சங்கர் வங்கியில் வேலை பார்ப்பதாக கூறியுள்ளார். இந்நிலையில் இன்று 23 பவுன் நகை ஏலம் விட உள்ளதாகவும் அதை ஏலம் எடுக்க 5 லட்சம் பணம் இருந்தால் 23 பவுன் நகை வாங்கலாம் என்று ஹரியிடம் சொல்ல, அவர் அவரது தாய் வண்டியூரைச் சேர்ந்த முத்துமாரியிடம் விவரத்தை தெரிவித்துள்ளார். அதன் பேரில் முத்துமாரியின் சொந்த நகைகளை அடகு வைத்து இன்று 5 லட்சத்துடன் தாயும் மகனும் சிவகங்கை வந்துள்ளனர். சங்கர் அவ்விருவர்களையும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரச் சொல்லியுள்ளார். அப்பொழுது ஆட்சியர் அலுவலக மேல் மாடியில் அடகு நகைகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சங்கர் பணத்தை கொடுங்கள், நகையை வாங்கிவிட்டு வருவதாக கூறி சென்றவர் தலைமறைவானார். வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் நாள் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெறும் என்பதால் அதை சாதகமாக பயன்படுத்தி கைவரிசை காட்டியுள்ளார். நீண்ட நேரம் காத்திருந்து ஏமாற்று அடைந்துள்ளோம் என்பதை உணர்ந்த தாய் மகன் சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் ஸ்ரீஹரியின் தாய் முத்துமாரி வயது 42 புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் தலைமறைவான சங்கரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே நகை ஏலம் நடைபெற உள்ளதாக கூறி பண மோசடி செய்த சம்பவம் சிவகங்கையில் பரபரப்பை இன்று மதியம் சுமார் 3:30 மணியளவில் ஏற்படுத்தியுள்ளது. கூடா நட்பு கேடா முடியும் என்பதற்கு இதுவே ஒரு முன் உதாரணம்.